Very good morning to all. So welcome back to Way2DC channel. So TNPSC Group 1 Mains காணாம வந்து current affairs series daily பார்த்துட்டு போலையா. So morning sessionல. So first of all again எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம சாட்டர்டேக்கான வீடியோஸ் வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ நாளைக்கு வந்து சண்டே வந்து நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து கிடையாது. சண்டே ஒரு நாள் வந்து ஹாலிடே. மண்டே டு சாட்டர்டே அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லி மார்னிங் 6 o'clock வந்து டெய்லி ஒரு எடிட்டோரியல் பத்தி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஜென்ரலா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? இந்த 1 வீக் ஜென்ரல் டிஸ்கஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போகும். அது என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீக் நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, அதுவே இட்ஸ் மோர் தென் எனஃப். இப்ப ஸ்டார்ட் பண்ணாலுமே ஓகே தான். அப்கமிங் குரூப் 1 ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணலாம், இன்டர்வியூக்கு வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் இந்த செஷனோட சேர்த்து. ஸோ வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ உங்களோட ரோல் என்னவா இருக்கும்னா டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, அதுவே மோர் தென் எனஃப். ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ அது மேல தாண்டாது. அந்த 10 to 15 minutes டெய்லி மார்னிங் 6 o'clock. எதுக்காக மார்னிங் 6 o'clock வச்சிருக்கோம்னா, ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும், சரியா? சரி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் பாயிண்ட் டு கெயின்ஸ் ஆன் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பட் லார்ஜ் டிஸ்பாரிட்டிஸ் ரிமைன், சரியா? ஐஎம்ஆர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குழந்தை இறப்பு வீதம், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி, மொத்த கருவுறுதல் வீதம். ஸோ இது சம்பந்தமா ரீசெண்டா ஒரு டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இது நம்மளுக்கு ஓகே, நல்ல ஒரு ரிசல்ட்டா இருந்தாலுமே, அதுல நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா இருந்தாலுமே, பட் அதுலயே வந்து ஒரு சில முக்கியமான சில சேலஞ்சஸ் இருக்கு, சில விஷயங்கள் வந்து டேக்கிள் பண்ண வேண்டியது கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த எடிட்டோர்ல சொல்லியிருக்கோம், சரியா? அப்ப என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் இங்க ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து நாட் ஓன்லி ஃபார் மெயின்ஸ்க்கு மட்டும் இல்ல, ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து கவர் ஆகும். நம்ம இனிஷியேட்டிவ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் தான். மெயின்ஸுக்கு வந்து ஒரு 70% ஆஸ்பெக்ட்லையும் 30% வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் இருக்கும். ஸோ அதனால ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறதுனாலும் சரி மெயின்ஸுக்கும் சரி ரெண்டுக்குமே இது வந்து சப்போர்ட்டிவ் ஆகும். ஸோ இன்னைக்கான பார்த்தலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து தமிழ் வெர்ஷன் இருக்கும், சரியா? சுகாதார குறியீடுகள் குழந்தை இறப்பு வீதம் மற்றும் மொத்த கருவுறுதல் வீதத்தில் முன்னேற்றங்களை காட்டினாலும், அப்ப காட்டின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? குழந்தை இறப்பு வீதம்னது இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், மொத்த கருவுறுதல் வீதம்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி, டிஎஃப்ஆர் சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான் இருக்கும், சரியா? பட் ஆனா பெரும் ஏற்றத்தாழ்வுகளை நீடிக்கின்றன. ஸோ அதுல நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. என்ன டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்ப்போம், சரியா? இத்தரவுகளை ஒருங்கிணைத்து பார்க்கையில் மக்கள் தொகை பெருக்க பயன்கள் பெறும் தருவாயில் நிற்கும் இந்தியாவை இவை முன்வைக்கவில்லை. மாறாக வெவ்வேறு வேகங்களில் இயங்கும் 2 மக்கள் தொகை யதார்த்தங்களையே இவை காட்டுகின்றன, சரியா? ஸோ என்ன அப்படின்னா நம்ம உள்ள பார்ப்போம். அர்பன் ரூரல், அதாவது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம், இந்த 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்பாரிட்டிஸ் வந்து இந்த எடிட்டோரியல் வந்து ஆத்தர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி வந்து பாயிண்டா டேட்டா வைஸா நம்மளுக்கு ஸ்பிட் அப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க எக்ஸாம் பாயிண்ட் இருக்குது, சரியா? சரி, நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் வெளியிடப்பட்ட 2024 ஸோ 2024க்கான மாதிரி பதிவு முறைமை அறிக்கை, அதாவது சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ்லயே வந்து இருக்கும், சரியா? சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட் ஆர் சர்வே ரிப்போர்ட், ஸோ எப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரிப்போர்ட் தான் 2024ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ், 2024க்கான ரிப்போர்ட் வந்து ரீசெண்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சரியா? அந்த ரிப்போர்ட் நீங்க மெயின்ஸ்ல வரும்போது என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிப்போர்ட்டோட நேம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டிக்கலாம். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மெயின்ஸ்ல இந்த சில்ட்ரனை பத்தி, விமனை பத்தி, கண்டிப்பா இந்த ஐஎம்ஆர் பத்தி எல்லாம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஐஎம்ஆர், எம்எம்ஆர், டிஎஃப்ஆர் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இந்த சாம்பிள் சர்வே ரிப்போர்ட்டை, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பா யூ ஹாவ் டு மென்ஷன், சரியா? சோ என்ன சொல்றாங்கன்னா, சமீபத்தில் வெளியிடப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான மாதிரி பதிவு முறைமை அறிக்கை கொண்டாட்டத்திற்கும் கவலைக்கும் காரணமான ஒரு மக்கள் தொகை மாற்றத்தை எடுத்து காட்டுகிறது, சரியா? அந்த ரிப்போர்ட்னால நல்லதும் இருக்குது, ஒரு சில கவலை தரக்கூடிய விஷயங்களும் இருக்கு. நாட்டின் பிறப்பு வீதம், அதாவது என்ன சொல்லணும்னா பெர்த் ரேட் சொல்லுவாங்க இல்லையா, என்ன அப்படின்னு கேட்டா பெர்த் ரேட். சோ ஒரு மக்கள் தொகையில 1000 பேருக்கு நிகழும் மொத்த உயிரிழந்த பிறப்புகளின் எண்ணிக்கை, அதான் வந்து பெர்த் ரேட், பிறப்பு வீதம் சொல்லுவாங்க. இது 2014ல பாருங்க 21 இருந்திருக்கு. இதான் டேட்டா நம்மளுக்கு. 2014ல வந்து 21 இருக்கு. இப்ப 2024 என்ன ஆயிருக்குன்னா 18.3 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் தான் இல்லையா? பிறப்பு வீதம் வந்து இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கு. பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும், சரியா? அப்ப 21ல இருந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் என்ன பண்றாங்க, 18.3 வந்து ரெடியூஸ் பண்றோம், சரியா?
இது வந்து ஓகே, ஒரு நல்ல ஒரு வெல்கம் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவன் நெக்ஸ்ட் பாருங்க, குழந்தை இறப்பு வீதம், ஐஎம்ஆர் சொல்லக்கூடிய இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். இது 2014-29 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2014 இருந்து 2019 2014 to 19 அந்த 5 years கேப்ல 1000 முதல் ஐஎம்ஆர் என்னது, 1000 குழந்தை பிறகுதான் எத்தனை குழந்தைங்க வந்து இறந்து போகுது, அதான ஐஎம்ஆர் இல்லையா. 1000 உயிருள்ள பிறப்புகளுக்கு 39 இருந்தது. அப்ப 1000 குழந்தை பிறந்தனா 39 குழந்தைங்க வந்து சோ இறந்து போச்சு. எப்ப 2014-19 இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2024 என்ன ஆயிருக்குன்னா 24 டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரியா, அப்ப 39 இருந்து 24 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து பிறப்பு விகிதத்தை என்ன பண்ணிருக்கோம்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதே நேரத்துல ஐஎம்ஆர் சொல்லக்கூடிய குழந்தை இறப்பு விகிதத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு. ஸோ வி ஆர் மூவிங் அஹெட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த முன்னேற்றங்கள் பல தசாப்தங்களாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட பொது சுகாதார முதலீட்டை பிரதிபலிக்கின்றன. சரியா, அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னா பல வருஷமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அளவு நல்ல ஒரு ப்ராக்ரெசிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இருப்பினும் தேசிய சராசரிகள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் இங்கதான் நம்மளுக்கு வருது. அதாவது வந்து ரூரல் ஏரியா அண்ட் வந்து அர்பன் ஏரியா. ஸோ ரூரல் ஏரியா அண்ட் அர்பன் ஏரியா இது ஒண்ணு. இன்னொன்று வந்து இன்டர் ஸ்டேட், ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கு இல்லையா, மாநிலங்களுக்கு இடையில. ஸோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆழமான இடைவெளியை மறைக்கின்றன. சரியா, அப்போ கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பெருசா இங்க ஷோ பண்ணி காட்டல. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடியதும் வந்து நம்ம ஷோ பண்ணி காட்டலாம். அப்ப இந்த வித்தியாசம் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்சு அட்ரஸ் பண்ணணும். சரியா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் 36 என்ற அளவில் நாட்டின் மிக உயர்ந்த சிசு மரண வீதம் பதிவாகியுள்ளது. அப்போ இதை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து இதுல கேட்கலாம், மெயின்ஸ்ல நீங்க வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஸோ எந்த ஸ்டேட்ல வந்து இந்தியாவிலே வந்து சிசு மரண விதமும் ஒண்ணு இல்லை, அதான் ஐஎம்ஆர். சோ எந்த ஸ்டேட்ல வந்து ஐஎம்ஆர் அப்படிங்கிறது ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டா இங்க நம்ம சத்தீஸ்கர் ஸ்டேட்ல வந்து அதிகமா இருக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேபி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல இது வந்து 3 ஸ்டேஜ்லயும் யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ்லயும் கவர் ஆகும், யூஸ் ஆகும், மெயின்ஸ்லயும் யூஸ் ஆகும், அஸ் வெல் அஸ் நீங்க இன்டர்வியூல சொல்றதுக்கு இந்த பாயிண்ட் கண்டிப்பா சப்போர்ட் ஆகும். சரியா, சத்தீஸ்கர் தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஐஎம்ஆர் இருக்கு. எவ்வளவு அப்படி பாருங்க, சோ 36 இருக்கு, 36 இருக்கு. 1000 குழந்தைகளும் 36 குழந்தைங்க இறந்து போறாங்க. மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் வந்து 35 இருக்கு. அப்ப இதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா, அப்ப ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படிங்கறதா வந்து இதை வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, மறுபுறம் கேரளம் இல்லையா, இப்ப நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கேரளம். சோ கேரளாவில் இந்த வீதம் 8 உள்ளது. அப்போ கேரளால இதோட ஐஎம்ஆர் ரேட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா 8 இருக்கு. ஓகே, தமிழ்நாடு, டெல்லி மற்றும் இமாச்சல் பிரதேஷ்ல வந்து 11வது இடத்துல உள்ளது. ஓகே, சோ தமிழ்நாடு, இமாச்சல் பிரதேஷ். அப்ப தமிழ்நாடு நோட் பண்ணி, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா 11வது பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லி. அப்ப இதெல்லாம் வந்து ஸ்டேட் வைஸா இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவிலே ஹையஸ்ட் ஐஎம்ஆர் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேட்டா சத்தீஸ்கர். இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க, 39 இருக்கு. சரியா, நெக்ஸ்ட், சிறந்த மற்றும் மோசமான செயல்திறன் கொண்ட மாநிலங்களுக்கு இடையே இந்த இடைவெளி தொடர்ச்சியான உள்ளூர் தோல்விகளை அடிக்கோட்டி காட்டுகிறது. அப்ப என்ன சொல்றான்னா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேட், அப்புறம் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேட், அதான் சொல்றாங்க பாருங்க. சிறந்த மற்றும் மோசமான செயல்திறன் கொண்ட மாநிலங்களுக்கு இடையே. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு, பீகார் சேம் கிடையாது இல்லையா. தமிழ்நாடு வந்து நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க, பட் ஆனா பீகார் நம்மளுக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுலாம் பெரிய பெரிய நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவா தான் அமையுது. சரியா, தரவுகளில் பிரதிபலிக்கும் பரந்த அளவிலான முன்னேற்றங்கள் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இலக்கு சார்ந்த தலையீடுகளின் ஒட்டுமொத்த தாக்கத்திற்கும் பெரிதும் கடன்பட்டுள்ளன. சரியா, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு நேஷனல் கவர்மெண்டோடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து இங்க உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நோய் தடுப்பு மருந்தளிப்பு வரம்பை விரிவுபடுத்தி தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகளை குறைத்து மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களையும் மேம்படுத்தியுள்ளன. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இது இந்த மாதிரிதான் வந்து நம்ம அப்கமிங் எடிட்டோரியெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ரீகால் பண்றது இல்ல ரிவைஸ் பண்றதுக்கு, ரிமெம்பர் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சரியா, நம்ம பார்த்தோம் போன எடிட்டோரியல்ல பார்த்தோம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கும் இல்லையா, மருத்துவமனைகளை போய் பிரசவம் வந்து பாக்குறது. அப்ப அதெல்லாம் வந்து இப்ப டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 90% மேல இந்தியாவில மருத்துவமனைகள்லாம் பிரசவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் இல்லையா.
ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனால் சரியா, பட் கிராமப்புறங்களில் நிலவும் பின்தங்கிய நிலை நீடிப்பது. பட் இன்னும் ஸ்டில் ரூரல் ஏரியால ஒரு பேக்வர்ட்னஸ் இருக்கதான் செய்யுது. பொது சுகாதார உள்கட்டமைப்பு சீரற்ற முறையில் ஒரு ரெகுலர் ஆர்கனைஸா கிடையாது. சரியா, சடனா வந்து ஒரு நாள் நல்லா பண்றாங்க, அப்புறம் வந்து பெருசா வந்து அதை போக்கஸ் பண்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம இருக்கனால ஸ்டில் ரூரல் ஏரியாஸ்ல ஐஎம்ஆர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. பர்த் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா என்பதையும் ஏழ்மையான மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் இன்னும் பின்தங்கிய நிலையை ஈடு செய்ய போராடி வருகின்றன என்பதையும் காட்டுகிறது. ஸ்டில் அவங்க இன்னும் ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்றாங்க. சரியா, 2024 ஆண்டின் தகவலின்படி கிராமப்புறங்களில் 1000 உயிருள்ள பிறப்புகளுக்கு 27 இறப்புகள். அதாவது ரூரல் ஐஎம்ஆர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா 27 இருக்கு. ரூரல் ஐஎம்ஆர் வந்து 27 இருக்கு. இதே அர்பன் ஏரியால பார்த்தீங்கன்னா 17 இருக்கு. அப்போ அர்பன் ஐஎம்ஆர் வந்து 17, ரூரல் ஐஎம்ஆர் வந்து 27, 10 இது டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப எங்க வந்து குழந்தை இறப்பு இதுன்னு சொல்லக்கூட ஐஎம்ஆர் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா ரூரல் ஏரியா, கிராமப்புறத்துல தான் அதிகமா இருக்கு when compared to urban area. சரியா, சோ அதனாலதான் சொல்றேன், நம்ம அர்பன் ஏரியாவுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்க நம்ம கொடுக்கணும், ரூரல் ஏரியா கிராமப்புறங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். அதான் இங்க சொல்றேன். சரியா, சோ இந்த ஏற்றத்தாழ்வு சுகாதார வசதிகள், விழிப்புணர்வு மற்றும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து ஆகியவற்றில் நிலவும் நீடித்த சமத்துவமின்மையை பிரதிபலிக்கிறது. சரியா, சோ நிறைய வந்து டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு, பார்ஷியாலிட்டி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதான் இந்த ரிப்போர்ட்ல நம்ம சொல்றோம். அப்ப இந்த டிஃபரன்ஸ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க இதை ஹைலைட் பண்ணி காட்டலாம். ரூரலுக்கும் அர்பனுக்கும் ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வு, சுகாதார வசதிகள், ஸோ சானிடரி ஹைஜீன் ப்ராப்பரா கிடையாது, விழிப்புணர்வு, லேக் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாம இருப்பாங்க. சரியா, அப்புறம் தாய்மார்களின் ஊட்டச்சத்து, அந்த நியூட்ரிஷன் ஃபார் மதர் இல்லையா, குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யார் ஆரோக்கியமா இருக்கணும், தாய் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் வந்து எங்க சரிவர இல்ல, கிராமப்புறத்துல சரிவர கிடையாது, நகர்ப்புறத்துல ஓரளவு நல்லா இருக்கு. சரியா, இந்த வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் வந்து இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், மெயின்ஸ்ல வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். சரியா, நெக்ஸ்ட் கருவுறுதல் தரவுகளும் இந்த இரு வேறுபட்ட இந்தியா என்ற சித்திரத்தை மேலும் சிக்கலாக்குகின்றன. சரியா, இந்தியாவின் மொத்த கருவுறுதல் சொல்லக்கூடிய டிஎஃப்ஆர், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஸோ கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆண்டாக எவ்வளவு மெயின்டைன் பண்றோம்னா 1.9 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றோம். இது 2 என்ற மாற்ற நிலைக்கு கீழே இருக்கிறது. சரியா, இது 2.1 நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறது நம்மளோட டார்கெட். நம்ம என்ன பண்ண பட் அதுக்கு கீழே வந்து 1.9 அப்படிங்கறத மெயின்டைன் பண்றோம். சரியா, 1.9 to 1.92 இந்த ரேஞ்சில். சரி, 2.1 தாண்டல நம்ம, இது முக்கியமான பாயிண்ட். ஸோ டெல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஃப்ஆர்ல 1.2 இருக்கு. ஓகே, அளவில் நாட்டின் மிக குறைந்த டிஎஃப்ஆர். இது நல்ல விஷயம் தான். டெல்லியில வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.2 தான் இருக்கு. சரியா, அதை தொடர்ந்து கேரளம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் சொல்லக்கூடிய வெஸ்ட் பெங்கால்லாம் 1.3 அப்படிங்கிற ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஆனால் பீகார் பாருங்க 2.9 இருக்கு. நம்மளுடைய டார்கெட் 2.1 தான், அது கீழே இருக்கணும், அதை தாண்டிடக்கூடாது. ஆனா பீகார் பாருங்க 2.9 அதிகமா இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அங்க அவேர்னஸ் கிடையாது, நல்ல எஜுகேஷன் கிடையாது, இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா, ப்ராப்பரான ஹைஜீன் ஃபெசிலிட்டி கிடையாது. இதனால பீகார் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஆர்ல ரொம்ப அதிகமா இருக்கும், 2.9 அதிகமா இருக்கும். சரியா, இதை புறக்கணிப்பதன் விளைவுகள் கணிசமான. ஓகே, இந்தியாவின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10% பேர் இப்போது 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ளவராக உள்ளனர். இந்தியாவில வந்து ஒரு 10% மொத்த மக்கள் தொகையில ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 60 இயர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது பொருளாதார ரீதியாக முன்னேறிய பல மாநிலங்கள் வேகமாக வயதாகி வருவதை குறிக்கிறது. சரியா, சோ இது வந்து எதை சொல்றதுன்னா பொருளாதார எக்கனாமிக்கலா நல்ல வெல் செட்டில்டு ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ஸ்டேட் தான் இந்த மாதிரி வந்து அபோவ் 60 இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த தரவுகளை ஒன்றாக பார்க்கும்போது மக்கள் தொகை பங்கீட்டின் விளிம்பில் இருக்கும் ஒரே இந்தியாவை இது முன்வைக்கவில்லை, மாறாக வெவ்வேறு வேகத்தில் இது தவறும் 2 மக்கள் தொகை யதார்த்தங்களையே காட்டுகிறது. சரியா, அப்ப பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஒரே நாட்டுக்குள்ள 2 டிஃபரன்ஸ் இருக்கு, ரூரல் அர்பனுக்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இதைத்தான் இந்த ரிப்போர்ட் வந்து காட்டும். சரியா, அப்ப இந்த ஆர்டிகல் முழுக்க எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, அந்த சாம்பிள் சர்வே ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை பத்தி என்ன பண்றாங்கன்னா இதுல இருந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல இருக்கக்கூடிய சவால்கள், சேலஞ்சஸ் அதை பத்தி இங்க பாக்குறாங்க. சரியா, அப்ப நீங்க வந்து எழுதலாம், கண்டிப்பா மெயின்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ரொம்ப பிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும், அண்ட் இன்டர்வியூக்கும் யூஸ் ஆகும். கொள்கை வைப்பாளர்கள் அந்த மாறுபட்ட யதார்த்தத்தை எதிர்கொள்ள தேசிய சராசரியின் சௌகரியத்தை எதிர்க்கிறது. சரியா, சோ கொள்கை வகுப்பாளர்கள் அந்த மாறுபட்ட யதார்த்தத்தை எதிர்கொள்ள இந்த டிஃபரன்ஸை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்,
நேஷனல் ஆவரேஜ் சொல்லுவாங்களே, அப்ப நேஷனல் ஆவரேஜ் இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை மட்டுமே நம்ம நம்ப கூடாது. சரியா? அது வந்து ஆவரேஜ் தான். ஸோ ஹையஸ்ட் இருக்கும், லோயஸ்ட் இருக்கும். அப்ப ஹையஸ்ட் இருக்கு எங்கெங்க இருக்கு, லோயஸ்ட் எங்கெங்க இருக்கு, எதனால இந்த டிஃபரன்ஸ் இருக்கு, இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரிஜினலா உண்மையாவே நம்ம வந்து டிஎஃப்ஆர் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, ஐஎம்ஆர் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, பர்த் ரேட் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியும். சரியா? இல்லைன்னா வந்து நம்ம செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான எடிட்டோரியல். ஸோ இந்த சாம்பிள் சர்வே ஐஎம்ஆர், டிஎஃப்ஆர், பர்த் ரேட் இதை பத்தின டேட்டாஸ் ஓரியன்டா இங்க பார்த்திருக்காங்க. மெயினா என்ன சொல்றாங்கன்னா ரூரலுக்கும் அர்பனுக்கும் ஏன் இந்த வித்தியாசம், எதனால காரணம், ஒரு 4 காரணம் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஸோ இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கும். எங்க அதிகமா இருக்கும்? ரூரல் ஏரியால அதிகமா இருக்கும். கிராமப்புறத்துல சமத்துவமின்மை அதிகமா இருக்கும். அது பல வகையில இருக்கும். ஸோ கேஸ்ட்ல பார்ப்பாங்க, எக்கனாமிக்ல பார்ப்பாங்க, பல காரணங்கள் இருக்கு. இன்னொன்று வந்து ப்ராப்பரான சுகாதார வசதி கிராமப்புறத்துல கிடையாது. 3வது லேக் ஆஃப் எஜுகேஷன், விழிப்புணர்வு இல்லாம இருப்பாங்க. சரியா? 4வது எஜுகேஷனோட நம்ம ஒரு காரணமா வந்து சேர்த்துக்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த ரூரல் அர்பன் அப்படிங்கிற டிவைட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும். அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சொல்யூஷனா கன்க்ளூஷனா நம்ம கொடுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஆர்டிகல். ஸோ கண்டிப்பா இந்த ஆர்டிகல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு சண்டே வீடியோ இருக்காது. மண்டே வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.